ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். 48 நாள் தவத்தில் இன்னைக்கு நம்ம 38வது நாளில் இருக்கோம். நேற்றைய பதிவு உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். குழந்தையே பிறக்காது அவ்வளோதான் அப்படின்னு வாழ்ந்துகிட்டு இருந்த 60 வயதான ஒரு அம்மாவுக்கு குழந்தை வரம் கொடுத்தாரு. சுவாமிகளோட அருளால் ஒரு மகனும் மகளும் பிறந்தாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கும் ஒரு அற்புதமான ஒரு லீலையை நம்ம கதையாக கேட்க போகிறோம். சித்த முனிவர் நாமதாரகன்ட்ட மேலும் இன்னொரு லீலையும் சொல்ல போறாரு. அந்த லீலையை தான் நம்ம ஒரு கதையா கேட்க போறோம். கந்தர்வபுரத்திற்கு நரஹரி அப்படிங்கிற ஒரு தொழு நோயாளி வராரு. நரஹரி, அவரோட பேர் நரஹரி, தொழுநோயால பாதிக்கப்பட்டிருக்காரு. கந்தர்வபுரத்திற்கு சுவாமிகளை சந்திக்கிறாரு. நரசிம்ம சரஸ்வதி சுவாமிகளை சந்திச்சு அவரை பத்தி சொல்றாரு. ஐயா, நான் முற்பிறவியில் எவ்வளவோ பாவங்கள் செய்ததினால் இந்த பிறவியில எனக்கு தொழுநோய் வந்துருச்சு. நான் வேதங்கள்லாம் படிச்சிருக்கேன். அப்படி இருந்தும் என்னை யாரும் யாரோட வீட்டுக்கும் சாப்பாட்டுக்கெல்லாம் கூப்பிடுறது கிடையாது. பிக்ஷை கூட கொடுக்க மாட்டாங்க, சாப்பாடு கூட தரமாட்டாங்க. ஏன்னா எனக்கு தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாரும் என்னை புறக்கணிச்சிட்டாங்க. என்னோட முகத்தை பார்க்கறதுக்கு கூட யாரும் விரும்புறதில்ல. இந்த வியாதி போக நான் எத்தனையோ கோயில்களுக்கு போயிட்டு வந்துட்டேன், எத்தனையோ புண்ணிய நதிகளெல்லாம் நீராடிட்டேன், புனித ஸ்தலங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேன். அப்படி இருந்தும் இந்த தொழுநோய் என்னை விடலை. உங்களோட புகழை எல்லாம் கேள்விப்பட்டு தான் நான் உங்களை பார்க்கறதுக்காக இங்கே வந்திருக்கேன். உங்களோட ஆசீர்வாதத்தால் இந்த நோய் போகணும் எனக்கு. அப்படி போகலைன்னா என்னோட உயிரை விட்டுருவேன் சுவாமின்னு சுவாமியோட பாதத்தில் விழுந்து அழுகிறான். அவன் மீது கருணை கொண்ட சுவாமி என்ன பண்ணுறாரு, நீ முன்னோட முற்பிறவியில் செய்த பாவத்தினாலேயோ என்னமோ உனக்கு இந்த நோய் வந்துருச்சு. உனக்கு இந்த நோய் சரியாகணும்னா நான் ஒன்று சொல்கிறேன், அதை நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த வழியாக ஒருத்தன் விறகெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். அவனை கூப்பிட்டு காய்ந்து போன விறகாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். அதுலேருந்து ஒரு விறகை எடுக்கிறாரு. அதாவது ஒரு விறகு குச்சி, ஒரு அத்தி மரத்தோட குச்சி காஞ்சி போயிருக்கு. அந்த அத்தி மரத்தோட குச்சியை கொடுத்து என்ன சொல்கிறாரு, இந்த குச்சியை நதி சங்கமத்தில் இருக்கும் சங்கமேஸ்வரன், அதாவது ஒரு சிவன் கோவில் அந்த நதி கரையில் இருக்கு, நதி சங்கமத்தில், அந்த நதி கரையில் இருக்க அந்த சிவன் கோவிலுக்கு எதிர்த்த மாதிரி இதை நட்டு வைத்து, அதை காஞ்சி போன குச்சியா இருக்கு, அத்தி மரத்தோட குச்சி, அதை நட்டு வைத்து 3 நேரங்களிலும் நீரை கொண்டு இதற்கு அபிஷேகம் செய்யணும். அதாவது நீரை ஊற்றணும், அதை அபிஷேகம் செய்து சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது என்னைக்கு அந்த காஞ்சி போன குச்சியிலிருந்து துளிர்த்து இலைகள் வருதோ அன்னைக்கு உன்னோட நோய் சரியாகிரும் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட அந்த நரஹரியும் என்ன பண்றாரு, சரி சாமி நீங்க சொல்ற மாதிரியே செய்யறேன்னு குருவியோட வாக்கை மேல் நம்பிக்கை வைத்து அவர் என்ன பண்றாரு, உடனடியாக சுவாமி சொன்ன மாதிரி அந்த நதிக்கரையில் நதி சங்கமத்தில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு எதிர்த்த மாதிரியே அந்த காஞ்சி போன அத்தி மரத்தோட குச்சியை நட்டு வைத்து சுவாமிகள் சொன்ன மாதிரியே 3 நேரமும் நீரை எடுத்து எடுத்து ஊத்துறாரு. தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காரு. ஒரு சில பேர் இதை பார்த்தவங்க, ஏன்பா இதை தினைக்கு நீ செஞ்சுக்கிட்டே இருக்கியே, அது காஞ்சி போன குச்சியா இருக்கு, காஞ்சி போன குச்சி எப்படி துளிர்க்கும்? சுவாமிகள் உங்ககிட்ட சொல்றதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு தான், அதாவது உன்னோட வியாதியை குணப்படுத்த முடியாதுங்கிறதுக்காக தான், சற்றும் சாத்தியப்படாத ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா தான் உன்னோட வியாதி சரியாகும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காரு, இந்த காஞ்சி போன குச்சியை நட்டு வைத்து உன்னை தண்ணி ஊற்ற சொல்லியிருக்காரு. இந்த காஞ்சி போன குச்சி துளிர் விடாது அப்படிங்கிறது சுவாமிக்கும் தெரியும், அது தெரிஞ்சே தான் சொல்லியிருக்காரு. நீ அதை நம்பி இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கியே, தேவையில்லாமல் ஏமாந்து போகாதேன்னு அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் அந்த தொழுநோயாளிகிட்ட சொல்கிறாங்க, அதாவது நரஹரி கிட்ட சொல்கிறாங்க. அவன் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறான், யார் என்ன சொன்னாலும் எனக்கு என்னோட குருவோட வாக்கின் மீது நம்பிக்கை இருக்கு. உங்களோட பேச்செல்லாம் எனக்கு முக்கியமே கிடையாது, குருவோட சொல் மட்டும்தான் எனக்கு முக்கியம். அவர் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவது அவரோட வேலை, அதை அவர் பார்த்துக்குவாரு. நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் பேசுகிறீங்க, குரு சொல்கிறத தான் நான் செய்வேன், செஞ்சுக்கிட்டே இருப்பேன், எனக்கு அவர் மேலே முழு நம்பிக்கை இருக்குன்னு தொடர்ந்து இதை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. இப்படியே ஒரு சில வாரங்கள் போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ஒரு சில பேர் குரு கிட்ட சொல்கிறாங்க, சுவாமி நீங்கள் சொன்னதுக்காக அந்த நரஹரி தொழுநோயாளி என்ன பண்ணிட்டு இருக்கான், தினைக்கும் இதே மாதிரி செஞ்சிட்டு இருக்கான். ஒரு சில நேரங்களில் தண்ணீர் கூட குடிக்காமல் சாப்பிடாம கொள்ளாமல் தொடர்ந்து இதையே செஞ்சுக்கிட்டு இருக்கான் சுவாமி, யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், நீங்களாவது சொல்லுங்க, அந்த காஞ்சி போன குச்சி எப்படி துளிர் விடும், அதுலேருந்து எப்படி இலைகள்லாம் வரும், இது சாத்தியம் இல்லை தானே சாமி, நீங்களே அவனுக்கு சொல்லி புரிய வைங்க சுவாமி, இப்படியே இருந்தானா அவன் செத்துருவான் போல அப்படின்னு சுவாமி கிட்ட அங்கே இருக்கவங்க எல்லாரும் சொல்கிறாங்க. இதை கேட்ட சுவாமி என்ன சொல்கிறாரு, உலகில் குருவின் வாக்கு ஒன்றுதான் மனிதனை காப்பாற்ற முடியும், அதை நம்பியவர்களுக்கு கேட்டது எல்லாம் கிடைக்கும், யார் யார் நினைவுகள் எப்படி இருக்குமோ பயனும் அப்படிதான் நடக்கும்.
இதற்கு உதாரணமாக கந்த புராணத்திலிருந்து ஒரு கதையை சொல்றார் சுவாமி. அதாவது குருவோட வாக்கை வந்து நம்ம கடைபிடித்தோம் அப்படின்னா எவ்வளவு நல்லது நடக்கும் அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பாஞ்சால நாட்டை வந்து சிம்மகேது அப்படிங்கிற ஒரு அரசர் வந்து ஆண்டு வந்துட்டு இருக்காரு. அவரோட மகனோட பேர் வந்து தனஞ்சயன். அந்த தனஞ்சயன் அந்த இளவரசன் என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் வந்து வேட்டைக்காக காட்டிற்கு வந்து போகிறாரு. வேட்டைக்கு செல்லும்போது தண்ணீர் தாகம் எடுக்குது. தண்ணீரை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வேடன் வந்து தென்படுறான். வேடனை வந்து பார்க்குறாரு. அந்த வேடனும் வந்து அந்த இளவரசரை தண்ணீர் இருக்கிற அழகான ஒரு குளத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போயிட்டு அந்த தண்ணீர் குளத்துலேருந்து எடுத்து அரசனும் அந்த வேடனும் வந்து குடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஒரு பாழடைஞ்ச சிவன் கோவிலுக்கு வந்து போகிறாங்க வேடனும் அந்த இளவரசனும். அந்த பாழடைஞ்ச சிவன் கோவிலில் கொஞ்ச நேரம் 2 பேரும் ஓய்வு எடுக்கலாம். ரொம்ப வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. வெயில் போகிற வரைக்கும் நம்ம இங்கே கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறம் போகலான்னு அந்த வேடனும் இளவரசனும் வந்து ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கும்போது, அந்த வேடன் மட்டும் என்ன பண்ணுறான், அந்த பாழடைஞ்ச கோவிலில் இருக்கிற சிவலிங்கத்தை கண்ணிமைக்காமல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். அதை பார்த்து அந்த இளவரசன் தனஞ்செயன் என்ன பண்ணுறாரு, ஏன் இந்த சிவலிங்கத்தை இப்படி நீ வந்து உத்து பார்த்துக்கிட்டே இருக்க, என்ன விஷயம் அப்படின்னு அந்த வேடனை பார்த்து கேட்கவும், அந்த வேடன் சொல்கிறான், எனக்கு இந்த சிவலிங்கத்தை கொண்டுட்டு போய் என்னோட வீட்டில் வச்சு எனக்கு பூஜை செய்யணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் நான் வந்து ஒரு காட்டுவாசி, எனக்கு வந்து எப்படி சிவ பூஜையெல்லாம் செய்யணும்னு தெரியாது. நான் உங்களை இந்த நிமிஷம் என்னோட குருவாக நினச்சி கேட்குறேன். நீங்கள் தான் எனக்கு இப்போ குரு. இந்த சிவலிங்கத்தை நான் எடுத்துகிட்டு போய் என்னோடய வீட்டில் வச்சு நான் வந்து பூஜை செய்யலாமா, அதை வந்து எப்படி செய்யணும்னு நீங்கள் எனக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் சந்தோஷமாக அதன்படியே செய்கிறேன் அப்படின்னு ஒரு குருவாக நினச்சி அந்த இளவரசன்ட்ட வந்து கேட்குறாரு இந்த வேடன். உடனே அந்த தனஞ்சயனும் என்ன சொல்கிறாரு, சரி நான் உனக்கு சொல்லித்தரேன், நான் சொல்கிற மாதிரியே நீ செய். அப்படி செய்தேன்னா சிவபெருமான் உங்கள் வீட்லேயே இருப்பார், அந்த லிங்கத்தோட ரூபமாகவே உங்கள் வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எப்படிலாம் பூஜை செய்யணும்னு சொல்லி கொடுக்குறாரு. தினைக்கும் நீயும் உன்னோட மனைவியும் சேர்ந்து பூஜைகள்லாம் செய்யணும். சுடுகாட்டிலிருந்து தினமும் பிணங்களை எரித்த சாம்பலை கொண்டுட்டு வரணும். தினமும் நீயும் உன்னோட மனைவியும் பூஜைகள் செய்யணும். சுடுகாட்டிலிருந்து தினமும் பிணங்களை எரித்த சாம்பலை வந்து கொண்டுட்டு வரணும். அப்படி நீ கொண்டுட்டு வர சாம்பலை சிவனுக்கு அர்ப்பணித்து, அதாவது சிவலிங்கத்துக்கு நீ கொண்டுட்டு போகிற அந்த சிவலிங்கத்துக்கு அர்ப்பணித்து நீங்கள் உங்கள் வீட்டில் சமைப்பீங்களே, நீங்கள் சாப்பிட்ற அந்த உணவை நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவருக்கு வந்து படைக்கணும். அதுக்கப்புறம் சுவாமிலாம் கும்பிட்டதுக்கப்புறம் பூஜைகள்லாம் செய்ததுக்கப்புறம் அதை வந்து சிவப்பிரசாதமாக நினைத்து நீயும் உன்னோட மனைவியும் சாப்பிடணும் அப்படிங்கிறத தனஞ்சயன் அந்த இளவரசர் சொல்கிறாரு. அதாவது இப்போ அந்த வேடனுக்கு இவர் தான் குரு. அதாவது அவரோட குரு சொல்கிறது இவர் ரொம்ப கவனமாக கேட்டுக்கிறாரு. அதே மாதிரி அந்த வேடனும் என்ன பண்ணுறாரு, அந்த லிங்கத்தை, அந்த பாலடைஞ்ச கோயிலில் இருக்கிற லிங்கத்தை தன்னோட வீட்டுக்கு கொண்டுட்டு போகிறாரு. தன்னோட மனைவியோடு சேர்ந்து தினமும் வந்து சிவபெருமானுக்கு பூஜைகள்லாம் செய்கிறாரு. தினமும் சுடுகாட்டுக்கு போய் அங்கே எரிஞ்சிக்கிட்டு இருக்க அந்த பிணங்கள்லேருந்து சாம்பல்லாம் கொண்டுட்டு வந்து சிவனுக்கு அர்ப்பணித்து சாப்பாடு, அவங்க வீட்டில் சமைக்கிற சாப்பாடை நெய்வேத்தியம் படைச்சி அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சாப்பிட்றாங்க. இப்படியே நடந்துக்கிட்டு இருக்கு. இப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுது, அதே மாதிரி பூஜை செய்வதற்காக சிவனுக்கு வந்து அந்த சாம்பல் விபூதி வேணும் அப்படிங்கிறதுக்காக சுடுகாட்டுக்கு போகிறான் இவன். இந்த வேடன் போய் அங்கே போய் பார்க்கும்போது பார்த்தா அங்கே சாம்பல் வந்து கிடைக்கல. சாம்பல் கிடைக்காததுனால வருத்தத்தோடு திரும்பி வர தன்னோட கணவனை பார்த்த உடனே, ஏன் ரொம்ப சோகமாக வரீங்க, சாம்பல் எடுக்கிறதுக்காக தானே சுடுகாட்டுக்கு போனீங்க, என்ன ஆச்சு, வெறும் கையோடு வந்திருக்கீங்க, சிவனுக்கு பூஜை செய்யணுமே, நேரம் ஆகிட்டு இருக்கு, என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது அவன் அந்த வேடன் சொல்கிறான், என்னோட குரு சொன்ன மாதிரி என்னால் செய்ய முடியாது போல், இன்றைக்கி வந்து சாம்பல் வந்து கிடைக்கல. குருவோட சொல்லை மீறியவர்களுக்கு நரகம் தரித்திரம் தான் ஏற்படும், அதனால் நான் என்னோட உயிரையே விடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட அவரோட மனைவி, என்னங்க ஏன் நீங்கள் வருத்தப்படுறீங்க, நம்ம வீட்டில் இருக்கும் விறகுகளால் என்னை வந்து எரிச்சிடுங்க, என்னையே எரிச்சிடுங்க, நம்ம வீட்டிலலாம் விறகுலாம் இருக்குல்ல, என்னை எரிச்சிடுங்க, என் உடல்லேருந்து சிவனுக்கு வந்து சாம்பல் கிடைக்கும், அதை வச்சு நீங்கள் வந்து சிவ பூஜை செய்யுங்க, என்னோட உடலை சிவனுக்கு அர்ப்பணம் செய்வதில் வந்து எந்த தவறுமே கிடையாதுங்க அப்படின்னு அவளோட மனைவி சொல்கிறான். வெறும் வாய் வார்த்தையாக மட்டும் இல்லை, மனப்பூர்வமாகவும் சந்தோஷமாகவும் சொல்கிறான். இதை கேட்ட அந்த வேடன் என்ன பண்ணுறான், அவளோட மனைவிகிட்ட சொல்கிறான், நீ வந்து ஒரு இளம் பெண், இல்லற வாழ்க்கையை முழுமையாக கூட அனுபவிக்கவில்லை, மேலும் உன்னை உயிருள்ள வரை நான் காப்பாற்றுவேன் என்று கூறி சத்தியம் செய்து உன்னை வந்து திருமணம் செஞ்சுருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் எப்படி வந்து உன்னை கொல்ல முடியும், அது இல்லாமல் நீ ஒரு பெண் வேற, உன்னை நான் கொன்னேன்னா அது மிகப்பெரிய ஒரு பாவம், அப்படி செய்தேன்னா சிவபெருமான் கூட என்னை மன்னிக்க மாட்டாரு அப்படின்னு வேதனையோடு சொல்கிறான். இதை கேட்ட அந்த மனைவி என்ன சொல்கிறா, ஏன் என் மேலே உங்களுக்கு இவ்வளவு மோகமா, இந்த உடல் என்றோ ஒரு நாள் அழிந்து விட போகிறது தானே, என்னோட பெற்றோர்கள் என்னைக்கு என்ன உங்களுக்கு வந்து
திருமணம் செய்து கொடுத்தாங்களோ அப்போவே நான் வந்து உங்களுக்கு சொந்தமானவ ஆயிட்டேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன வேணால் செய்யலாம், எந்த ஒரு தவறும் கிடையாது. சிவபெருமானுக்கு என்னோட உடலை வந்து அர்ப்பணிப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால என்னை நீங்கள் எரிச்சு அதுலேருந்து கிடைக்கிற அந்த சாம்பலை வச்சு சிவனுக்கு வந்து பூஜை செய்யுங்க அப்படின்னு வற்புறுத்தி கேட்குறா, சம்மதிக்கவும் வைக்கிறா. உடனடியாக இவன் என்ன பண்ணுறா, வீட்டை வந்து உள்பக்கமாக மூடிக்கொண்டு விறகெல்லாம் வச்சுட்டு வெளிப்பக்கமாக தன்னோட இருக்கிற கணவன்கிட்ட வந்து என்ன சொல்கிறா, வீட்டுக்கு வந்து தீ வைங்க, நான் வந்து எரிஞ்சதுக்கப்புறம் அந்த சாம்பலை எடுத்து சிவனுக்கு வந்து பூஜை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறா. அதே மாதிரி தீ வைத்தோடனே வீடு வந்து பற்றி எரியுது. அவளும் எரிஞ்சு சாம்பலாக போகிறா. அந்த வேடன் அந்த சாம்பலை எடுத்து சிவ பூஜை செய்கிறான், பக்தியோடு செய்கிறான், ஈசனை வந்து வணங்குறான். எப்போதும் போல் சிவனுக்கு வந்து பிரசாதமும் படைக்கிறான். பிரசாதம்லாம் படைச்சதுக்கப்புறம் நைவேத்தியம்லாம் வச்சதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறம் எப்போதும் போல் மனைவியை கூப்பிட்றான். வா நம்ம 2 பேரும் பிரசாதம் சாப்பிட்லான்னு கூப்பிட்றான். ஆனால் மனைவி இப்போ உயிரோடு இல்லை. அவள் உயிரோடு இருக்கிற அதே ஞாபகத்தோட இவன் வந்து கூப்பிட்றான் பாசமாக, வா நம்ம சிவனோட சிவ பிரசாதத்தை சாப்பிட்லான்னு கூப்பிட்றான். அவன் கூப்பிட்ட உடனே அவன் நடந்து வரா. அது மட்டும் இல்லாமல் எரிஞ்ச வீடும் பழைய மாதிரியே இருக்குது. அதை பார்த்து அவன் ஆச்சரித்து போகிறான். நான் தானே இந்த வீட்டை எரித்தேன், நீ தானே எரிஞ்சு சாம்பலான, இது எப்படி நடந்தது? நம்ம வீடு பழைய மாதிரியே இருக்குது, நீ எரிஞ்சு சாம்பலான, இப்போ எந்த ஒரு தீக்காயமும் இல்லாமல் பழைய மாதிரி முழுவதுமாக நடந்து வர எப்படி சாத்தியம்னு அவள்கிட்ட கேட்குறான். எனக்கு ஒன்றும் தெரியலங்க, நான் வீட்டு கதவை வந்து உள்பக்கமாக மூடிக்கொண்டது வரைக்கும் தான் எனக்கு வந்து ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் நான் வந்து மயக்கம் அடைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் கூப்பிட்டீங்க, இங்கே வா பிரசாதம் சாப்பிட்லான்னு கூப்பிட்டது மட்டும்தான் என்னோட காதில் கேட்டுச்சு. நான் உடனே எந்திரிச்சு வந்தேன், என்ன நடந்துச்சுன்னே எனக்கு தெரியலங்க அப்படின்னு சொல்கிறான். இல்லை, நான் வந்து உன்னையும் வீட்டையும் கொளுத்தி விட்டுட்டேன். நீ சொன்ன மாதிரி வீடு வந்து எரிஞ்சது, நீயும் எரிஞ்சு போயிட்ட. அதுலேருந்து கிடைச்ச சாம்பலை வச்சு தான் சிவனுக்கு வந்து பூஜை செய்தேன். ஆனால் இப்போ நம்மளோட வீடு வந்து பழைய மாதிரி இருக்குது, உனக்கும் ஒன்றும் ஆகலை அப்படிங்கிறத சொல்கிறான். இதை கேட்டு அவளோட மனைவி சொல்கிறா, இது எல்லாமே சிவனோட லீலை தான் அப்படின்னு தன்னோட கணவன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே சிவபெருமான் வந்து தோன்றுறாரு. சிவபெருமான் காட்சி கொடுத்து, உங்களோட பக்திக்கு சந்தோஷம் அடைந்தேன், நீங்க 2 பேரும் முழு நம்பிக்கையோட என்னை பூஜை செய்தீங்க, அதனால கோடி வருடம் சொர்க்கத்தில் வந்து வாழ்வீங்க என்று ஆசீர்வதித்து அங்கிருந்து மறைகிறாரு. ஆகையால் குரு சொன்ன வார்த்தையில் நம்பிக்கை வைத்து எவன் ஒருவன் செய்கிறானோ அவனுக்கு நினைத்தது நடக்கும். ஆகையால் அந்த நரஹரி, அந்த தொழுநோயாளி என்னோட பேச்சை கேட்டு முழு நம்பிக்கையோட அந்த அத்தி மரம், அந்த காஞ்சி போன குச்சிக்கு வந்து பூஜைகள் செய்துக்கிட்டு இருக்கான். அவன் செய்கிற பூஜை வந்து வீணாகாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே என்ன பண்ணுறாரு, நதி சங்கமத்துக்கு போய் அவன் நட்டு வச்சிருக்கால அந்த காஞ்சி போன அந்த அத்தி மர குச்சி மேலே இவர் கையில் வச்சிருந்த கமண்டலத்திலிருந்து நீரை எடுத்து தெளிக்கிறாரு. சுவாமிகள் நீரை தெளித்த அடுத்த நொடியே மரம் வந்து துளிர் விடலை, பெரிய மரமாகவே வளர்ந்துருச்சு. 1-2 இலை மட்டும் இல்லை, பெரிய மரமாகவே வளர்ந்து நிற்கிது. அதை பார்த்த அவங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போறாங்க. அடுத்த கணமே அந்த தொழுநோய்க்காரனோட வியாதிகள் சரியாகி அழகான பொன் ஒளியோட கூடிய ஒரு ஒளி பொருந்திய உருவத்தை வந்து பெறான். அழகா வந்து ஜொலிக்கிறான். அவனோட அழகான உடலை பார்த்து எல்லாரும் ஆனந்த கண்ணீர் விடுறாங்க. அந்த நரஹரி அவனோட நோயெல்லாம் குணமாகி ஆனந்த கண்ணீரோடு சுவாமிகளோட பாதத்தை பிடித்து அவனால் எப்படியெல்லாம் சுவாமிகளை வந்து புகழ்ந்து பாட முடியுமோ அந்த மாதிரிலாம் பாடுறான். அங்கே இருந்த மக்கள் எல்லாரும் வியந்து பார்க்குறாங்க. அந்த காஞ்சி போன குச்சி ஒரு இலை கூட துளிர் விடாதுன்னு சொன்னாங்க, பெரிய மரமாக வளர்ந்து நிற்கிது. அந்த தொழுநோயாளியோட உடல் ஒரே வினாடியில் மாறிடுச்சு. ரொம்ப அழகாக இருக்கான், திடகாத்திரமான உடல், அழகான பொலிவோடு இருக்கான். அதை பார்த்து எல்லாரும் வியந்து போய் நிற்கிறாங்க. சுவாமியோட பாதத்தில் விழுந்து சுவாமியை வந்து போற்றி பாடிக்கிட்டு இருக்கான் அவன். அப்பொழுது சுவாமி அவனோட தலையில் கை வைத்து ஆசீர்வதிக்கிறாரு. உன் பக்திக்கு நான் மிக சந்தோஷம் அடைந்தேன். நீ எல்லா வல்லமையும் பெற்று பண்டிதனாய் சகல ஐஸ்வர்யங்களுடன் சீரும் சிறப்புமாக வாழ்வாய். உன் வம்சத்தில் பிறந்தவர்கள் எல்லாம் வேத பண்டிதர்களாய் நீண்ட ஆயிலும் செல்வத்துடனும் வாழ்வார்கள். உனக்கு 3 மகன்கள் பிறப்பார்கள் என்று சொல்லி அவனுக்கு அஷ்டாங்க யோகத்தை உபதேசம் செய்து வித்யா சரஸ்வதி மந்திரத்தையும் உபதேசம் செய்து உனக்கு யோகீஸ்வரன் என்ற பெயர் வைக்கிறேன் அப்படின்னு ஒரு பெயரும் வந்து வைக்கிறார். யோகீஸ்வரன் அப்படிங்கிற ஒரு பெயர் வைத்ததோட மட்டும் இல்லாம அவனை என்ன சொல்றாரு, உன்னோட மனைவியோட சேர்ந்து நீ ஏன் கூடயே இருந்துரு, இந்த சன்னிதானத்திலேயே இந்த மடத்திலேயே இங்கேயே நீ இருக்கலாம் அப்படின்னு அவனுக்கு வந்து அங்க தங்குறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு வரமும் கொடுக்கிறாரு. மேலும் குருவோட லீலைகளை நம்ம அடுத்த பதிவில் கேட்கலாம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.